பொங்கல் வந்தால் உன்னோட பெரும் ரோதனையாக போச்சுப்போ. வருஷம் உனக்கு இதே பொழப்பா இருக்குதுமா. எதுக்கு தான் இதை அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற? வேண்டாம்னா தூக்கி தான் போட்டுடேன். ஏய், பாத்திரத்தோட அருமை தெரியாதவளே, அதெல்லாம் பொக்கி சம்படி. எங்க அம்மா எனக்கு கொடுத்தது, எனக்கு அப்புறம் உங்களுக்கு நான் கொடுக்கணும்டி. அதுக்கு தாண்டி இப்படி பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஓட்ட உடச்சில் தான் எனக்கு கொடுத்துட போறியா? இதில் எத்தனை உண்மையிலே ஓட்டையாக இருக்குன்னா அதுவே தெரியலையே. எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும். நீ தான் அடுக்கி வைக்கிறதுலையே இருக்கிறிய. ஏண்டி, கல்லு கணக்கா இருக்கு ஒரு பொருளோட அருமை தெரியாதவளே. உனக்கெல்லாம் தெரியாதுடி. இப்ப கடையில போய் பாரு, சும்மா அப்படியே தக்கையா வச்சிருக்கிறானுங்க. இதெல்லாம் காலமா வச்சிருக்கிற பொருளுடி. அப்படியே கல்லு கணக்கா கிடக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாதுடி. எப்படி ஆகும்? எடுத்து புழங்கினா தானே ஆகும். இங்கே பாரு, இன்னும் எத்தனை வருஷம் கிடையாது, எத்தனை ஜென்மம் ஆனாலும் இந்த பொருள் ஒன்றுமே ஆகாது. இது பரண மேலேயே தான் இருக்கும். அப்படி பார்த்து கீழே போட்டினா கையை உடச்சு விட மாத்துக்க. ஏமோ, சீக்கிரமா இறக்கி வையுமா, காலேஜுக்கு டைம் ஆச்சு. உனக்கு நான் ஒருத்தி மட்டும் தான் பிள்ளையா? நான் மட்டும் தான் உனக்கு பிறந்திருக்கிறேன்னா? மீதி 2 பேர் இருக்கிற அளவில் அவளுகளையும் வந்து எடுத்து வைக்க சொல்ல வேண்டியதானே? அவளுக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்கடி, அவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, விவரம் பத்தாது. நீ தான் அழகா அடுக்கி வைப்ப, நீ தான் அழகா எடுத்து கொடுப்ப. அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறது. அந்த நாய்ங்க 2 சின்ன பிள்ளைங்க, அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சொல்லு நல்லா சொல்லு. நான் எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, அவ்வளோதான், நான் போகிறேன், போ. எப்போ சாமியோ, எம்புட்டு பாத்திரத்தை பொறுக்கி போட்டு வச்சிருக்குது பாத்தியா? கால் வைக்க கூட இடம் இல்லை. எப்பா, இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு லேட்டாக வர வேண்டியதான். இல்லாட்டி நம்ம தலையை போட்டு உருட்டி விடும் அம்மா, பாத்திரத்தை உருட்டுற மாதிரி. ஐயோ, இந்த பாத்திரம்லாம் அழகா இருக்குடி. ஏ உஷா, இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரம் வந்து நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டு விளையாடலாம். ஆமாண்டி, குட்டி குட்டியா அழகழகா இருக்குடி. இதெல்லாம் அம்மா ஏன் மேலே வச்சிருக்காங்கன்னே தெரியலடி. கீழே எடுத்து வச்சா நம்மளும் விளையாடலாம்ல. அம்மாவே விளக்குறதுக்கு பயந்துக்கு தாண்டி தூக்கி மேலே வச்சிருது. கீழே வச்சிருந்தோம்னா எடுத்து யூஸ் பண்ணிடுவோம்ல, பாத்திரம் அழுக்கா போயிடும். அதை உட்காந்து விளக்கணும்ல. அம்மா தான் சோம்பேறியாச்சே, பாத்திரம் விளக்கணும்னாலே போட்டு வச்சிருமே அப்படியே. அதனால தான் அள்ளி மேலே வச்சிருதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பொங்கல் வரைக்கும் மட்டும் அந்த மாதிரி புது பாத்திரத்தெல்லாம் பார்க்க முடியும். அதனால சீக்கிரமா வந்து நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சு ஜாலியாக விளையாடுறோம். கபரு நடுக்குட்டியே, சாயங்காலம் சீக்கிரமா வந்துடுது தங்கம். அம்மா உனக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்குறேன். ஓ மை காட், என்ன இன்னைக்கு கவனிப்பு கொஞ்சம் பலமா இருக்கு. என்னன்னு தெரியலையே. என்ஜாய் பண்ணிட வேண்டியதான். ஓகே மம்மி, சீக்கிரம் வந்துடுறேன். யூசா, சின்ன கழுத, ஒன்னையும் தாண்டி உனக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. டபுள் ஓகே மம்மி. அப்பாடா, நம்பிட்டாளுங்க. இவர்களை வச்சு தான் அந்த பாத்திரத்தை பூரா கரை சேர்த்தாகணும். இல்லாட்டி இவர்களை பகைச்சிக்கிட்டேன்னா என்னால் ஒத்தையில செய்ய முடியாதுப்பா. குனிஞ்சானா இடுப்பு பிடிச்சிக்கும். நம்மளால அந்த வேலை செய்ய முடியாது. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. இவர்களை வச்சே வாங்கிட வேண்டியதான் எல்லா வேலையும். ஹலோ, இங்கே பாருங்க, எல்லா பாத்திரத்தையும் இறக்கி வச்சாச்சு. வரும்போது நல்ல கருப்பு புளி, பழைய புளியாக கேட்டு வாங்குங்க. புது புளி வேண்டாம், பழைய புளி ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டு செங்கமட்டை, அதாவது செங்க கல் 2 இருந்ததுன்னா அப்படியே லவுட்டிட்டு வந்துடுங்க. அதை நல்லா தூளாக பொடியாக்கணும்னா தான் அந்த புளியை ஊற வச்சு அதை போட்டு பாத்திரத்தில் தேய்ச்சி அந்த செங்கமட்டை தூளையும் போட்டு விளக்கணும்னா சும்மா கண்ணாடி மாதிரி பாத்திரம் மின்னும். அதுக்கு தான் மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. ஆமாம், முக்கியமான பொருளுக்கெல்லாம் பக்கத்து வீட்டில் எலுமிச்சை மரம் இருக்குது. நான் போய் அதில் விட்டிட்டு வந்துடுறேன். நமக்கு பக்கத்தில் இருக்கும்போது என்ன கவலை, அதில் காசு கொடுத்து வாங்க வேண்டாயா? ஐயோ, நான் சொல்கிறது புரியுது இல்லை? புளியை மட்டும் வாங்கிட்டு வா. இதை நான் பக்கத்தில் பறிச்சிக்கிறேன். அது எங்கள் ஊருக்கு போயிட்டா போல இருக்குது. பக்கத்து வீட்டில் ஆள் இல்லை, அதை பறிச்சிக்கிறேன். ஏய், வீட்டில் அம்மா இருக்காங்களா? ஆமாங்க, வீட்டில் தான் இருக்காங்க. அத்தை டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, எல்லார் வீட்லேயும் பொங்கல் வேலை ஆரம்பிச்சாச்சு, நம்மளும் செய்யணும்ல. என்னால் தனியாக செய்ய முடியாதுங்க. அத்தை கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒரே ஒரு ஆள் இருந்தால் வர சொல்லுங்களேன், பாத்திரம் விளக்குறதுக்கு மட்டும். பாக்கி வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிறேங்க. ஐயையோ, இடியே, எங்கள் வீட்டிலலாம் ஆள் அழைச்சிக்கிட்டு வந்து வேலை செய்கிறதெல்லாம் பழக்கமே கிடையாது. எப்பயுமே நாங்கள் தான் செய்வோம். எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் செய்வாங்க. எங்கள் அப்பா வந்து ஒட்டடை அடிப்பார், சுண்ணாம்பெல்லாம் அடிப்பார். எங்கள் அம்மா பாத்திரத்தெல்லாம் கழுவுவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தான் எல்லாத்தையும் அடுக்கி வைப்பாங்க. இங்கே பேர், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளோதான். ஆள் அழைச்சிட்டு வந்து வேலை பார்த்தோன்னா எங்கள் அம்மா என் தலையை சீவி போட்டு செய்வி. என்னங்க, அப்பா அவங்க செஞ்சாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வயசாகிடுச்சுல, அவங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுங்க. அப்போனா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு கேளுங்க, நான் செஞ்சுக்கிறேன். இங்கே வரா, காலையில் ஏற்றி விட்டு தான் என்ன வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டேன். இப்போ என்னத்தை ஏற்றி விட்டு போகிறான்? மா, அவள் ஒன்றுமே சொல்லலம்மா. பொங்கல் வேலை எல்லார் வீட்லேயும் செய்கிறாங்களே, நம்மளும் சீக்கிரமாக செய்யணும் தாம்மா சொன்னான். அம்புட்டு அக்கறை இருக்கிறவ நேரம் வேலையை ஆரம்பிச்சிருக்கணுமே. இவ எங்கே செஞ்சு கிழிக்க போகிறான், நானும் பார்க்குறேன். நான்லாம் இவ வயசுல இருக்கும்போது வீட்டில் இருக்கிற கொட்டாச்சியோட கழுவி வைப்பேன். அதில் கூட தீட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கும்னுட்டு. அந்த அளவுக்கு பொங்கலுக்கு நல்லா சுத்தம் பண்ணுறவ. இது வந்ததுலேருந்து வீடை தைத்திரியம் பிடிச்சி கிடக்கு. இது எங்கே வேலையை செய்ய போகுது? ஆமாம், வேற என்ன செஞ்சுச்சேது? மா, வேற ஒன்றும் சொல்லம்மா. தனியாக செய்ய முடியாது, ஆள் இருந்தால் வர சொல்லுங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும்னு கேட்டாமா. ஐயோ,
யா 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 இந்த மேனா மினிக்கியால தனியாக வேலை செய்ய முடியாது. ஏன்னா இம்மா பெரிய வீடுல அவங்க ஆய் வீட்டில் இந்த மாதிரி வீட்டை பார்த்துருக்க மாட்டா, இவளை பாத்திர பண்டத்தை பார்த்துருக்க மாட்டால, இது எல்லாம் காணதை கண்ட மாதிரி அவளுக்கு மலைச்சி போச்சு போல இருக்கு. அதனால தான் வேலை செய்ய முடியலன்னு ஆளை கூப்பிட்றா. நீனும் கூட்டிகிட்டு வந்து கொடுடா, நல்லா 1000 ரூபா சம்பளம் கொடுத்து அழைச்சிருந்து விடு. நல்லா வர்றவங்க நல்லா வேலை செஞ்சு கொடுப்பாங்க. உன் பொண்டாட்டி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கட்டும். மா நான் அம்மா வந்தோடனே கேட்டுக்கிட்டு சொல்கிறேன்னு தாம்மா சொன்னேன். அப்படித்தானடா சொல்லுவேன் நீனு. உனக்கு தான் பெத்த மேலையும் கூட பிறந்த மேலையும் பாசம் குறைஞ்சி போச்சே. பொண்டாட்டியை மட்டும் நீ வேலை வாங்குறியே, அதே மாதிரி உன் பொண்ணுக்கு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறியேன்னு காலையில் தானடா நீ கேட்ட. நீ உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு தானே ஆடுற. இல்லாட்டி அவள்கிட்ட நேரடியாக பதில் சொல்லியிருப்பே, ஆளெல்லாம் கொண்டுட்டு வர முடியாது, நீயே வேலையெல்லாம் செய்யன்னு சொல்லியிருப்படா. ஆனால் பற்றியா சொல்லாமல் இருந்திருக்கிற. எங்கள் அம்மாவை கேட்டுக்கிட்டு சொல்லுறேன் அப்படியா? அது சும்மா ஒப்புக்கு. நீ ஆளாள சேர்ந்து விடுப்பா, நல்லா ஆளாள சேர்ந்து விடு. உன் பொண்டாட்டி கால் மேலே காலை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கட்டும். மா செல்வி எங்கம்மா? அவள் கடதருக்கு போயிருக்காடா, ஏன் கேட்குற? ஏம்மா பொங்கல் நெருங்குதில்ல, அப்புறம் அவங்க வீட்லேயும் பொங்கல் வேலை செய்யணும்ல, அப்புறம் அவங்க மாமியார் தேட மாட்டாங்க? ஐயோ ஐயோ பாவி பயலே, இப்போ தாண்டா புரியுது உன் குணம் பூரா. எனக்கு இப்போ தாண்டா புரியுது. கூட பிறந்த தங்கச்சியே மாமியா வீட்டில் போய் பொங்க வேலை செய்ய சொல்லி சொல்கிறியே, நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா? தங்கச்சி மேலே கொஞ்சமாச்சும் உனக்கு பாசம் இருக்குதாடா? இல்லே அவளே அங்கே போனால் வேலை செய்யணும்னு தாண்டா இங்கே இருக்கிறா. ஏன் அவள் மாமியா காரியால் செய்ய முடியாதாமா? ஏன் புள்ளதான் போய் அவளுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணுமா? டே நீ ஒருத்தனே போத மாட்டேங்கடா. டே தினேஷு, புரிஞ்சு வச்சுடா. உன் பொண்டாட்டி என்னமோ தந்திரம் செய்யறா. எவனோ மனைவி சொல்லி மந்திரம்னு ஒட்ட சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு நான் பார்க்குறேன்டா, பார்க்குறேன். நீங்களே சொல்லுங்க. நியாயம் எப்பயுமே 2 என்னை பொறுத்த வரைக்கும். என்னோட நியாயப்படி என் வீட்டு மருமவ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். ஆனால் என் பொண்ணு அவன் மாமியா வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டா. இதுதான் என்னோட நியாயம், இதுதான் சரி. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. ஆஹா பேரன் வந்துட்டானே. சரசுக்கிட்ட லவ் சொன்னான்னு என்னன்னு தெரியலையே. பஞ்சாவரண வேற நிற்கிறாளே, இவளை எப்படியாச்சும் உள்ளே கொண்டு போடணும். ஏ பஞ்சி, தண்ணி ரொம்ப நான் தூக்கிட்டு வர்றேன், நீ போ. அடுப்பில் பாலை வச்சேன், போய் என்னன்னு பாருடி. எப்போ பாரு இதே பொழப்பு. பொழுதுக்கும் அடுப்பில் பாலை வச்சேன்னுக்கிட்டு இந்த டீ காப்பி குடிக்கிறேன்னா இந்த மனுஷனால உசுரோட இருக்கவே முடியாது. யோ காக்கா வாய வச்சிட போது நின்று பக்கத்தில் நின்று பார்த்துக்கையா. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போ பஞ்சி. டேய் பேராண்டி, என்னடா போன காரியம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? என்னடா தாத்தா, பயப்படாமல் தைரியமாக என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அந்த புள்ள இப்போ கொஞ்சம் கோபமாக தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு 10 நாள் கழித்து வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ போனால் தான் தாத்தா அது என்ன சொல்லுதுன்னு தெரியும். இல்லை நீ உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டல தெளிவா? அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன் தாத்தா. அம்புட்டு தான். இங்கே பாரு, ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் போ. கட்டுனா உன்னை தான் கட்டுவேன், இல்லாட்டி நான் எதையாச்சும் தின்னுட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லு. அந்த பிள்ளை சம்மதிச்சிருண்டா. அங்கேருந்து நீ வந்துரு. வந்த கையோட இங்கே நம்ம எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் போய் அவங்க அம்மாவை பேசி சமாதானப்படுத்தி விடுவோங்கிறேன். அவங்க அம்மா கிட்ட போய் பொண்ணை கொடுங்கன்னு கேட்போம். அந்த பிள்ளை காலேஜ்லேருந்து படிப்பை முடிச்சுட்டு வர்றதுக்கும் இங்கே நம்ம உங்கள் அம்மா கிட்ட பேசி எல்லாம் சரி பண்ணி வச்சிருவோம். வந்தோடனே சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு விடுவோம்டா பேராண்டி. நான் இருக்கேன்ல, நீ பயப்படாதடா. தாத்தா எனக்கு சரசோட சம்மதமும் முக்கியம் தாத்தா. இருக்கு வேலை, கல்யாணம் முடிஞ்சு போச்சுனாலே சம்மதம் தாண்டா எல்லாத்துக்கும். தாத்தா பொங்கல் முடிஞ்சோடனே மறுபடியும் நம்பி பார்த்து பேசிட்டு வருவேன். அது சம்மதம் சொன்னாதான் நீ போய் பேசணும் அவங்க அம்மாகிட்ட. இல்லைன்னா அனாவசியமாக அந்த பேச்சு பேசக்கூடாது. ஆமாம், இப்போ பொங்கல் வேலை நிறைய இருக்குது. கிளவி நேற்றே திட்டிக்கிட்டு இருந்தது. இங்கே பாரு, ஆட்டோவில் சுண்ணாம்பு, ப்ரெஸ்ஸு, அதை இல்லாமல் வந்து ஒட்டடை குச்சி எல்லா ஜாமானும் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் இறக்கி கொண்டு போய் நீ வீட்டில் வச்சிரு. சர்றா. ஏ முத்துப்பாண்டி, என் பேராண்டி, என் சிங்கக்குட்டி, நீ நினைச்சது நடக்கும்டா சிங்கக்குட்டி. தாத்தா இருக்கேல்ல. லா 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 லா.